மனுஷன் பிறக்கிறதுக்கு இறக்குறதுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடையில காலத்துல நான் பெருசா நீ பெருசா இந்த மண்ணுல வந்து அடங்குற வரைக்கும் மனுஷர் முன்ன வந்து பணம் உனக்கு வேணுமா 4 மனுஷர் வேணுமான்னா அப்ப வந்து எனக்கு மனுஷர் இருந்தா போதும் பணம் வேணும். ஆனா இப்ப காலகட்டத்துல பணம் இருந்தாதான் மனுஷரையே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்க வந்து என் கையில 10 ரூபா இருந்தாதான் என்ன மதிப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்துல. அடக்கமெண்டா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் தோண்ட முடியும். அதுக்கு முன்னால் தோண்ட முடியும். அதிகபட்சம் 4-5 வருஷம் ஆகணும். அந்த மாதிரி இப்ப என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரோட ரிலேட்டிவ் இது இந்த இடத்துல எங்க குழி இருக்குங்க, நீங்க இந்த இடத்துலதான் வெட்டணும்னு சொல்றப்ப நாங்க அதை வெட்டுவோம். வெட்டுறப்ப அப்படியே இருக்கும், அதாவது மக்கி போயிருக்கும், எலும்பா இருக்கும். நம்ம டிவிங்க எல்லாம் பாக்குற மாதிரி எலும்பு கூடாவே இருக்கும். நாங்க அந்த மாதிரி பாக்குறப்ப அதுக்கு மேல ஒரு வேட்டி போத்தி விட்டு மண்ணை லைட்டா கவர் பண்ணி விட்டு, ஏன்னா அவங்க ஃபேமிலின்றப்ப அதை மேல எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதனால அது மேலேயே வைக்கிற மாதிரி அந்த இதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் பாப்போம். நிறைய பாத்துருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க பேய பாத்திருக்கியா பிசாச பாத்திருக்கேன். அதெல்லாம் கூட எதுவுமே இது வரல நான் பண்ணது பார்த்ததும் கிடையாது. எனி டைம் வரும். ஏதாவது உணர்ந்து இருக்கீங்களா? அந்த அமானுஷமா ஏதாவது உணர்ந்து? நான் எனக்கு சின்ன இந்த 20 வருஷ செலவுல நான் இதுவரை ஒரு எலிக்குட்டி மாதிரி ஒரு பூனைக்குட்டி மாதிரி கூட பார்த்ததில்ல. ஒரு ஞாபகம் கூட எனக்கு வந்ததில்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதாவது அவங்களோட மூட நம்பிக்கை தான் அதை பேயின்ற ஒரு இதுல கொண்டு போய் தள்ளுது. இங்க சுடுகாட்டுக்கு போனா பேய் பிடிச்சிக்கும். நான் இங்க பிரியாணியே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நான் அதாவது இங்க வந்துட்டு என் வீட்டுல இருக்கிறத விட இங்கதான் அதிகம். அதாவது சுடுகாட்டுக்கிட்ட கறி எடுத்துட்டு போறாங்க, பேய் கூட வந்துடும், அது வந்துடுமா. நான் இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிடுவேன், கல்லறையிலேயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை, நம்மளோட நம்பிக்கை தான். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை.